சதகத்துல்லா கரும்புக்கடை கோவையில் இருந்து சதகத்துல்லாங்கிறவர் கேட்குறாரு, பள்ளி வாசல்களில் மகரிபு நேரம் தொழுகை முடிந்ததும் குர்ஆன் ஹதீஸ் வாசிக்கப்படுகிறது. அப்போது 2வது ரக்காத் தொழுகையில் இருப்பவர்களுக்கு இடையூறாக இருக்கிறது. இது சரிதானா? இப்போ தொழுகை முடிஞ்சவொன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குர்ஆன் வசனத்தை எடுத்து பள்ளிவாசலில் வாசிக்கிறாங்க, ஹதீஸை வாசிக்கிறாங்க, வேறு புக்கில் பண்ணுறாங்க, சில பயான் கூட பண்ணுவாங்க. மகரிப் முடிஞ்சவொன்னு என்ன செய்வாங்க, எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பயான் கூட பண்ணுவாங்க. இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அந்த மகரிப் தொழுகைக்கு கொஞ்சம் லேட்டாக ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன செய்வார், இமாம் சலாம் கொடுத்தவொன்னே எந்திரிச்சு 1 ரக்காத்தோ 2 ரக்காத்தோ விடுபட்டதை தொழுவார். அப்படி தொழுவும்போது நீங்கள் வாசிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு புக்கு ஹதீஸை வாசிக்கிட்டு இருப்போம். பின்னாடி தொழக்கூடியவருக்கு அந்த வாசித்தல் டிஸ்டர்ப் ஆகுமா இல்லையா? அவர் கண்டிப்பாக இடைஞ்சல் பண்ணும். அப்படி பண்ணலாமா? இடையூறாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடையூறாக இருக்கிற விஷயத்தை 2ஆக நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டும். பள்ளி வாசலுக்கு உள்ளே இருப்பவர்களுக்கு ஏற்படுற இடையூறுன்றது ஒன்று, பள்ளிவாசலுக்கு வெளியே உள்ள சம்பந்தமில்லாத மக்களுக்கு இடையூறு என்பது இன்னொரு விஷயம். நீங்கள் தொழுகிற காரணத்தினால பள்ளிக்கு வெளியே இருக்கக்கூடிய எத்தனை வீடுகளில் மக்கள் இருப்பாங்க, நீங்கள் இபாதத்து பண்ணுறோங்கிற பேரில் வெளியில் உள்ள மக்களுக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு ராத்திரி பூரா உட்காந்துட்டு பயான் பண்ணிகிட்டு இருப்பீங்க, பக்கத்து வீட்டில் குழந்தைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்திகிட்டு இருப்பாங்க, பரீட்சைக்கு படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்ட நோயாளிகள் இருப்பாங்க, ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் அவங்களால தூங்க முடியாது. அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறவங்க, அது மாதிரி இரவில் தூங்கி எந்திரிச்சு காலையில் வேலைக்கு போகிறவங்களாக இருப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு விடிய மைக்கு போட்டு கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பரீட்சை நேரமாக இருக்கும், மாணவர்கள் படித்து கொண்டிருப்பார்கள். அந்த படிப்புக்கு இடைஞ்சலாக என்ன செய்கிறது, வாங்கையும் சத்தம் போட்டு சொல்லிவிட்டு தொழுகை மைக்கில் போட்டுவிட்டு தொழுகை முடிச்சுட்டு பயான்கிற பேர்லையும் பண்ணிங்கன்னா, இந்த பயான்கிறவன் கேட்க வர்றவனு தான் நீங்கள் செய்யணும். பள்ளிவாசலுக்குன்னு வந்துட்டான்னா கேட்குறதுக்குன்னு மெனக்கட்டு வர்றான், அவனுக்கு நீங்கள் செய்யுங்க. அந்த அளவுக்கு சத்தங்களை ஸ்பீக்கர் அளவுக்கு குழாய் அளவுக்கு வைக்காமல் ஸ்பீக்கர் அளவுக்கு பள்ளிக்குள்ளே வைத்து செய்து கொண்டோமே ஆனால், யார் கேட்க வர்றாங்களோ அவங்க காதில் விழுகிறது. அது டிஸ்டர்ப்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, அதுக்கு தானே வர்றாங்க. வெளியில் உள்ளவங்க அதுக்கு வரவே இல்லை, அவங்களே அதை லைக் பண்ணலை. அவங்க வெவ்வேறு வேலை இருக்கிறது, பயான் கேட்க ஆசை இருந்து அவங்களே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பலவிதமான சொந்த வேலைகள் இருக்கும் பொழுது 2 பேர் பேசிகிட்டு இருக்க கூட முடியாதுங்க. இவங்க பயான் பண்ணுறதுனால முக்கியமான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க குடும்பத்தில். இவங்க போட்டு மைக்கை போட்டு கத்துவாங்க, பயான் மார்க்க சேவை செய்கிறோங்கிற பேரில் என்ன செய்கிறான், எல்லாரும் இது சொன்னது யாரும் வேறுபாடு கிடையாது. நாங்கள் எங்களுக்கு ஒரு மர்க்கஸ் இருக்குன்னு காட்டணும். இதை எவன் கேட்குறான்? நீ சொல்கிற இந்த பயானை வீட்டில் உட்காந்து யாராவது கேட்குறானா? கேட்குறதுக்கு தான் நீ சொல்கிறியா? நாங்கள் இருக்கிறோன்னு பெருமை அடிச்சுக்கிறதுக்கு சொல்கிறியா? கேட்குறதுக்கெல்லாம் சொல்லலை. யாரும் வீட்டில் பள்ளிக்குள்ளே உட்காந்து சொல்லும்போது தூணில் உட்காந்து சாய்ந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இவர் பயான் பண்ணுறத குழாயை போட்டு விட்டால் வீட்டில் உள்ளவங்கலாம் கேட்பான. முதல்ல முழுசாக விளங்குமா? அது அங்கிட்டு ஒரு வார்த்தை இங்கிட்டு ஒரு வார்த்தையை காதில் கொண்டு வரும், சத்தம் தான் வரும். அந்த சத்தம் வருவதற்காக நீங்கள் செய்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு பெருமைக்கு செய்கிறீங்களே தவிர, உங்களை இருப்பை காட்டிக்கொள்வதற்கு செய்கிறீங்களே தவிர மார்க்கத்து செய்யலை. மார்க்கப்படி இது கூடுமா? இது அதாவது தொழுகையில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் சுருக்கமாக தொழுதுறேன். ஏன்னு கேட்டால், அந்த குழந்தையுடைய அழுகை சத்தத்தினால தாயுடைய உள்ளம் தடுமாற்றம் அடைஞ்சிரும்னு சொல்லி வேகமாக தொழுவிப்பாங்க. அப்படி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தொழுகை நீட்டி தொழுவும் போது முஆது இப்னு ஜபலுக்கு என்ன சொல்லுவாங்க, நீ நீட்டி தொழுவாத, நீனா தொழுதா எவ்வளோ பண்ணாலும் தொழுதுக்க, மற்றவங்களுக்கு தொழ ஆரம்பித்தேன்னு சொன்னால் நீ நீட்டி தொழுவாத. காரணம், உனக்கு பின்னாடி பலவீனர்கள், நோயாளிகள், வேலை வெட்டிக்கு போகிறவங்கெல்லாம் இருப்பாங்க, அதனால் நீ வேகமாக தொழுதுரு அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ இப்போ வேலைக்காக போகிறவனையே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. நீங்கள் அவன் இந்த பக்கம் வரவே இல்லை, அவன் வீட்டில் அவன் வேலையை பார்த்துட்ருக்கிறான். அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க முடியலை, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியலை, டியூஷன் படிக்க முடியலை. அப்போ அந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் நீ சொல்கிறத விட அவன் வேறு ஒரு பயானை அவன் கேட்க விரும்பிகிட்டு இருப்பான், அதை கேட்க முடியலை. குரானை ஓதிக்கிட்டு இருக்க விரும்புவான், அதை அவனுக்கு ஓத முடியலை. வீட்டில் உட்காந்து சில நஃபிலான தொழுகைகள் தொழுகிறதுக்கு விரும்புவான். நீ பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ பேருடைய இதை இந்த மாதிரி செய்கிறது கண்டிப்பாக இது ஹராம். அடுத்தவருக்கு தொல்லை செய்கிற எல்லாமே ஹராம் என்று சொல்லி இந்த கடந்த காலத்தில் உள்ள எல்லா உலமாக்களும் இதை ஏகமானதாக ஃபத்வா அளிச்சிருக்கிறாங்க. அடுத்தவனுக்கு இடைஞ்சல் அளிக்கிற மாதிரி செய்யக்கூடாது என்பதற்கு அது ஏன்னா இது தனி ஆதாரம் காட்ட தேவையில்லை. அடுத்தவனுக்கு இடைஞ்சல் ஹராம்ங்கிறதுக்கு ஆதாரமாக வேணும், ஆதாரம் தேவையில்லை. அது தெளிவான ஒரு டாபிக். அது கூடாது, மாற்று கருத்து வச்சுக்கிறக்கூடாது. இந்த காரணம் ஒன்று பள்ளிவாசலில் தொழுகையில் மைக்கை போட்டுட்டு கத்துறது, தொழுது முடிச்சோன்னு பயான் பண்ணுவதை குழாயில் போட்டு விடுவதெல்லாம் தடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இது விளங்காமல் இருந்த சவுதி அரேபியாவில் நினைச்சிட்டான்னு கேட்டால் உத்தரவு போட்டு தடுத்துட்டான். இனிமேல் இந்த பள்ளியில் என்ன செய்யக்கூடாது, பாங்க தவிர வேறு எதையும் மைக்கில் சொல்லக்கூடாது, பயான் எதுக்குமே மைக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சிட்டான். எல்லா பள்ளிவாசலுக்கும் தடை விதிச்சிட்டான்.
அவனாக ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியேறதுக்காக வச்ச தடை இல்லை. அங்கே உள்ள உலமாக்கள் ஃபத்வா அடிப்படையில் தான் தடை விதிக்கிறான். இது வந்து சரியில்லை, மார்க்கப்படி சரியில்லை, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு செய்கிறதுங்கிறது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் தடை விதிச்சுட்டாங்க. 2 வருஷமாச்சு அந்த தடை விதிச்சு. அப்படிலாம் இருக்கிறதுனால பள்ளிவாசலில் இருந்து கொண்டு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பள்ளிவாசலுக்கு வெளியே இதுக்கு வராமல், இது விரும்பாமல் வெவ்வேறு வேலை வெட்டிகளை பார்க்குறவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் அது ஹராம். அதை செய்கிறவன், ஆதரிக்கிறவன், சப்போர்ட் பண்ணுறவன், உதவுறவன் எல்லாரும் அந்த ஹராமில் பங்காளிகள். இதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஒன்று. அதே நேரத்தில் வந்து பள்ளிவாசலில் இருந்து கொண்டு வர்றவங்களுக்கு டிஸ்டர்ப் வருதுங்கிற விஷயம் இருக்குல்ல, அதை டிஸ்டர்பாக நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் மார்க்கும் அப்படி எடுத்துக்கிறல. பள்ளிவாசலில் நீங்கள் மகரிப் பிறகு பயான் பண்ணுறீங்கன்னு சொன்னால் தாமதமாக வர்றவருக்கு வந்து நீங்கள் பயான் பண்ணுவது டிஸ்டர்ப் பண்ணுமானா பண்ணும். ஆனாலும் அதுக்காக பயான் நிறுத்தணுமானா அது தேவை கிடையாது. பள்ளிவாசலில் செய்கிற வேலையை தான் அவங்க செய்கிறாங்க, அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை ஹுத்பா ஜும்மா உரையில் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள், பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தஹல ரஜுலுன் யௌமுல் ஜும்மாத்தி ஒன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்துபு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் வெள்ளிக்கிழமை என்று பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்தார். நுழைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, பயான் நிப்பாட்டி நுழைஞ்சார்ல, நுழைஞ்சோன்னு என்ன செய்கிறாங்கன்னா உட்காந்துட்டார். உட்கார்ந்தார் நீங்கள் வருதுன்னா எந்திரின்னு சொல்கிறதுலேருந்து விளங்குது. உட்காந்துட்டார். உட்காந்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, சல்லைத்த, நீ தொழுதுட்டியா? வந்தோன்னு உட்காரு, அது ஜும்மாவுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுணுமே, தொழுதியான்னு கேட்குறாங்க. சல்லைத்து, தொழுதுட்டியான்னு கேட்குறாங்க. காலலா, இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கும்ப சல்லி ரக்காத்தேனி, நீ எழுந்து 2 ரக்காத் தொழுவு அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவர் 2 ரக்காத் தொழுதுகிட்டே இருப்பார். அவங்களுடைய பயான் இவருடைய தொழுகையை பாதிக்குங்கிற மாதிரி நம்மளுடைய அறிவு சொல்லுகிறது. ஆனால் மார்க் என்ன சொல்லுது, அதெல்லாம் பாதிக்காது, நீ பாட்டுக்கு தொழு. அவர் பாட்டு பயன் பண்ணிட்டு போகிறாரு, நீ தொழுகையில் ஈடுபட்டுனா தொழுகையில் நீ பாட்டுக்கு ஈடுபட்டுறீ. அவருடைய பயானால் தொழுகை பாதிக்கும் என்று இருந்தால் ரசூல் என்ன பண்ணியிருக்கணும், இமாம் பயான் பண்ணி கொண்டிருக்கும்போது தொழுவாதுன்னு சொல்லியிருக்கணும். அல்லது நீ பயான் பண்ணி நீ தொழுகிற வரைக்கும் நான் பயான் நிப்பாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ரெண்டுமே சொல்லலை, 2 நடக்கும் ஒரே நேரத்தில். ரசூலுல்லாஹ் வந்து பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் தொழுதுகிட்டும் இருக்கிறார் என்ற ஒரு நிலையை அனுமதிக்கிறாங்கன்னு கேட்டால், தொழுகைக்கு டிஸ்டர்புங்கிற ஒரு காரணத்தை காட்டிக்கிட்டுலாம் ஒரு சொற்பொழிவை, ஒரு பயானை, ஒரு செய்தியை நிறுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. இது டிஸ்டர்ப் தானே, அதை முக்கியத்துவப்படுத்துது. இஸ்லாம் வந்து பெரிய இது பண்ணலை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுது. இது புகாரில் 931வது ஹதீஸில் இருக்கிறது. அதே புகாரில் 707வது ஹதீஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், அந்த ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்காங்கல்ல, தொழுதுட்டு இருக்கும்போது குழந்தை அழுகிறது. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பள்ளிவாசலுக்கு ஆண்கள் வர்ற மாதிரி பெண்கள் வருவாங்க. எந்த அளவுக்கு உள்ள பெண்கள்லாம் வருவாங்கன்னா, கை குழந்தை வச்சுக்கிற பெண்கள்லாம் வந்துடுவாங்க. கை குழந்தையை வைத்திருக்கிற பெண்கள்லாம் வந்தாங்கன்னா தொட்டில் அப்படி போட்டு தொழுதுட்டு இருப்பாங்க. குழந்தை என்ன செய்யும், வீர்னு கத்த ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில். அது கத்தும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யும், டிஸ்டர்ப் ஆகும். அப்போ ரசூலுல்லாஹ் நினைஞ்சிட்டாங்க, இந்த குழந்தை அழுதுங்கிற காரணத்துக்காக வேண்டி சீக்கிரமாக தொழுகையை முடிக்கிறாங்க. அப்போ கூட ரசூலுல்லாஹ் என்ன சொல்லலைன்னு கேட்டால், என்னங்க குழந்தையெல்லாம் கொண்டு வர்றீங்க, தொழுவ முடியுதா, வீல்னு கத்துது, எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது, இனிமேல் குழந்தைய கொண்டு வர அதிகம்னு சொல்லலை. குழந்தை பாட்டு கத்திட்டு போது நான் சுருக்கமாக முடிக்கிறேங்கிறாங்களே தவிர, அந்த ஒரு செயலை, அதாவது டிஸ்டர்ப் ஆகுங்கிற ஒரு விஷயத்தை வந்து பள்ளிவாசலுக்குள்ளே செய்கிற காரியங்களில் வந்து எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. அதனால் யாருடைய செயலை யாரையும் பாதிக்கிறது நம்ம ஒருத்தனை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஒரு ஹதீஸில் வழங்குறது. இது புகாரில் 707வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதே மாதிரியான சின்ன சின்ன பயான்களை வந்து தொழுகை முடிஞ்சவொன்னே செஞ்சுருக்கிறாங்க. சுன்னத் தொழுவாங்களை அவங்களுக்கு பாதிப்பு ஆகுமேன்று ரசூலுல்லாஹ் கவனிக்கவே இல்லை. அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் புகாரில் 116வது ஹதீஸில் வருகிறது. சல்லா பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா ஃபி ஆஹிர் ஹயாத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளுடைய கடைசி காலத்தில் ஒரு இரவில் இஷா தொழுகையை தொழுவித்தார்கள், எங்களுக்கு தொழுவித்தார்கள். தொழுவிச்சு விட்டு பலம்மா சல்லம, சலாம் கொடுத்த உடனே காம, எழுந்து விட்டார்கள். எழுந்து ஃபகால, சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அராயித்தக்கும் லைலத்தக்கும் ஹாதிஹி, இந்த ஒரு இரவு இருக்குல்ல, இன்றைய இரவு, இந்த இரவை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லட்டுமா? இப்போ இன்ன ராசமேத்தி மின்ஹா, ராசமேத்தி சனத்தி மின்ஹா, இன்றைய தேதியில் பூமியில் இருக்கிற யாருமே 100வது ஆண்டு வரும்போது மிச்சமாக மாட்டார்கள். இன்றைக்கி தேதியில் இருக்கிற யாராக இருந்தாலும் 100 வருஷத்தில் மூத்தாயிருவாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது புகாரில் 116லையும் இருக்கிறது, 601லையும் இருக்கிறது. இந்த பயானை ரசூலுல்லாஹ் எப்போ செய்கிறாங்கன்னு கேட்டால், இஷா தொழுது முடித்த உடனே எந்திரிச்சு செய்கிறார்கள். அப்போ இஷாவுக்கு பிறகு சுன்னத்திருக்கா இல்லையா, அது தொழுவங்க டிஸ்டர்ப் ஆகுமா இல்லையா, அதை ரசூலுல்லாஹ் பார்க்கல. இஷா தொழுது முடிந்த உடனே காம, ஃபலம்மா சல்லம காம,
சலாம் கொடுத்தவொன்னே எழுந்து இதை சொன்னார்கள் இது ஒரு பயான் தானே, இது ஒரு மார்க் உபன்யாசம் தானே, இது கூட பாதிக்கத்தானே செய்யும் லேட்டாக வர்றவங்களுக்கு. அதை கவனிக்கல ரசூலுல்லாஹ். அந்த ஒரு ஹதீஸையும் பார்க்குறோம். அதே மாதிரி புகாரில் 7294வது ஹதீஸில் இருக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு சாய்ந்தது. அப்போ ரசூலுல்லாஹ் புறப்பட்டு வந்தார்கள். ஹரஜஹீன ஜாகத்தி ஷம்சு, சூரியன் உச்சியிலேருந்து சாய்ந்த பிறகு வெளியே புறப்பட்டு வந்து சல்ல லுஹுர் தொழுகை தொழுதார்கள். ஃபலம்மா சல்லம, லுஹர் தொழுகை தொழுது சலாம் கொடுத்த உடனே காம எழுந்தார்கள். அலல் மிம்பரி, மெம்பரில் ஏறிட்டாங்க. லுஹர் முடியுது, லுஹருக்கு பின் சுன்னத்தெல்லாம் இருக்கிறது. லுஹரில் வந்து லேட்டாக வர்றவங்க எந்திரிச்சு தான் தொழக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கிறது. இருந்தும் கூட நினைஞ்சாங்க, சலாம் கொடுத்த உடனே காம அலல் மிம்பரி, மெம்பரில் ஏறிவிட்டார்கள். ஓ தக்கர சாத்தை, கேமனாலை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஓ தக்கர அன்னபைன எதையா உமுரன் இல்லாமல், அந்த கியாமத்து நாளுக்கு முன்னாடி பல அதிசயமான நிகழ்வுலாம் நடக்கும் என்று பட்டியல் போட ஆரம்பித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் பயான் பண்ணி முடிச்சுட்டு, மன் அஹப்ப எசல் அன் ஷையின் ஃபல் எசல் அன்ஹு, உங்களை ஏதாவது கேள்வி கேட்குறதா இருந்தால் அதை எனக்கு சொல்லுங்கள், நான் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, இதை கேட்டவுடனே என்னடா அப்போ ரசூலுல்லாஹ் வந்து மூத்தா போக போகிறாங்களோ, நான் எல்லாத்தையும் கேட்டுப்பிடுங்கன்ற மரணம் நெருங்கிருச்சுங்கிற ஒரு மீனிங் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே அக்ஸரன் நாசுல் புக்கா, மக்கள்லாம் ரொம்ப அதிகமாக அழ ஆரம்பித்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு செய்கிறாங்க, கேளுங்கிறாங்க, என்ன வேணாலும் கேளுங்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் நினச்சி என்ன செய்கிறாருன்னா, ஐன மதுகலி யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை நான் செல்லும் இடம் எதுன்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அன்னார், நரகங்கிறாங்க. நான் செல்லும் இடம் என்னன்னு கேட்குறாரு ஒரு ஆள், நீ செல்கிற இடம் நரகம்தான்ட்டாங்க. அது வகை அடிப்பெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஒரு ஆள் நரகம்னு சொல்வதாக இருந்தால். அப்போ அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபான்னு ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா எந்திரிக்கிறாரு. மன் நபி யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் எங்கள் வாப்பா யாருன்னு கேட்குறாரு. கேள்வி எப்படிலாம் கேட்குறாங்கன்னு பாருங்கள், எங்கள் தகப்பனார் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூக ஹுதாஃபா, உங்கள் வாப்பா வந்து ஹுதாஃபா தான், இவர் ஹுதாஃபாவுடைய மகன் அறியப்பட்டிருக்கிறாரு, உங்கள் வாப்பா ஹுதாஃபா தாங்கிறாங்க. அப்போ சும்மா ஆக்குறாங்க கூட சலூனி பிறகு கேளுங்கன்னு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள்னு வருது. அப்போ இதெல்லாம் தொழுது முடித்த உடனே மெம்பரில் ஏறி கியாமத்து நாளை பற்றிய ஒரு விவரங்கள் எல்லாம், உலகம் எப்போ அழியும் அதனுடைய அடையாளங்கள்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்கன்னு சொன்னார்கள்ங்கிற இந்த சம்பவம் புகாரியில் 7294வது ஹதீஸில் இருக்கிறது. இதிலேருந்து தெரிகிற விஷயம் என்னென்னு கேட்டால், லுஹர் தொழுது முடித்தவொடனே மெம்பரில் ஏறி பயான் பண்ணாங்க. அப்போ பின்னாடி உள்ளவர்களுக்கு டிஸ்டர்ப் என்பது ஒரு மேட்ரு கிடையாது இஸ்லாத்தில். உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா, பள்ளிக்கு வெளியே இருக்கிறவங்க டிஸ்டர்ப் ஆனால் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, பள்ளிவாசல் உள்ளே வந்த பிறகு பள்ளிவாசல் அதனுடைய கடமையை செய்யும் பொழுது அது டிஸ்டர்ப் ஆகுதுன்னு என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், புகாரில் 378வது ஹதீஸ் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் மனைவியிடத்தில் சேருவதில்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டாங்க. சத்தியம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து குதிரையிலேருந்து கீழே விழுந்து கால் வந்து பிசகி கொண்டு இருக்கிறது. அதனால் நினச்சிட்டாங்கன்னு கேட்டால் நடக்கவும் முடியலை. உடனே நினச்சிட்டாங்கன்னா வீட்டுக்கு மேலே ஒரு மூங்கிலால் செய்யப்பட்ட ஒரு மாடி மாதிரி இருக்கும், அதில் போய் இருந்துக்கிட்டாங்க. பேரிச்ச மட்டையால் செய்யப்பட்ட அந்த மாடியில் இருந்தவொன்னே மக்களெல்லாம் விசாரிக்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க மேலே இருந்து கொண்டே தொழுகை நடத்துகிறாங்க. மக்களெல்லாம் பின்னாடி இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, பின்பற்றுறாங்க. ரசூலுல்லாஹ் மாடியிலைக்கு நிற்கிறாங்க, மக்கள் கீழே நிற்கிறாங்க. மாடின்னா என்ன, கட்டுமான மாடி இல்லை, சும்மா ஒரு பரன் மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னா மேலே போய் உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, தொழுகை நடத்துகிறாங்க, வீட்டில் இருந்து ஜமாத் நடத்துகிறாங்க. மக்கள்லாம் வீட்டுக்கு வெளியே நின்று என்ன செய்கிறாங்க, அந்த கீழே தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுது முடித்தவொடனே ஃபலம்மா சல்லம கால ரசூலுல்லாஹ் தொழுகை முடித்தவுடனே சொல்ல ஆரம்பித்தார்கள், இன்னமா ஜுயிலல் இமாமுல் யுத்தம பிஹி, இமாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து பின்பற்றப்படுவதற்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையெல்லாம் என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு விளக்கி பயான் பண்ணுறாங்க. அப்போ இது தொழுகை முடிச்சு நான் பயான் பண்ணாங்க, தொழுகை இல்லாட்டா கூட யாராவது வந்திருப்பாங்கள்ல, அது ஒரு மேட்டரே கிடையாது. தொழுகை முடித்த உடனே எழுந்து பயான் பண்ணுவார்களே, ஆனால் அது வந்து மார்க்கு அனுமதித்த ஒரு காரியம், நபிகள் செஞ்ச ஒரு காரியம். அதனால் வந்து லேட்டாக வர்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நம்ம பார்க்க தேவையில்லை. ஆனால் எதை நீங்கள் பார்க்கணும், பள்ளிக்கு வராத மக்கள் வந்து இதில் இன்வால்வ் இல்லாத மக்களுக்கு நீங்கள் டிஸ்டர்ப் கொடுக்குறது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு ஹராம் என்பதை விளங்கிக் கொள்ளணும்.